புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவை இன்று கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க வித் அஜய் முத்து அண்ட் அஜய் சௌமியா. காலை வணக்கம் முத்து. காலை வணக்கம் சௌமியா. என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? வளையல் எடுத்து காதுல மாட்டிட்டு வந்திருக்கீங்க? இல்ல, இன்னைக்கு கம்மல் வந்து கிடைக்கலையா, அதனால 2 வளையல் எடுத்து காதுல மாட்டிக்கிட்டு வந்துட்டேன். வெரி நைஸ் டிசைன், சூப்பர். யா, தேங்க் யூ. ஆனா நான் வந்து கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் முத்து, எப்படி எப்பயுமே இப்படி கலகலன்னு ஜாலியா இருக்கீங்க? இப்போ வந்து இந்த ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் என்ன பண்ணும்னா பிரச்சனையை வந்து பெருசா காட்டும், நம்மள சின்னதா காட்டும். நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸே வந்து அது வந்து டேமேஜ் பண்ணிரும். அதனால நம்ம வந்து பிரச்சனையை சின்னதா நினைச்சு நம்ம தான் பெருசு அப்படின்னு நினைச்சோம்னா பிரச்சனையில இருந்து ஈஸியா வெளியே வந்துடலாம். இல்ல, எனக்கு கண்ணு கலங்குது, இப்படி ஒரு அறிவு அவங்களுக்குள்ள அப்படின்னு வந்து வியக்க வச்சுட்டீங்க முத்து. இருந்தாலும் நீங்க சொன்னது வந்து ரொம்ப ஆப்டான ஒரு கான்செப்ட் தான் இல்லையா? ஏன்னா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இருக்கு, சின்ன குழந்தைக்கும் இருக்கு, ரொம்ப பெரியவங்க கிட்டயும் இருக்கு, ஸோ எல்லார்கிட்டயுமே இருக்கு. இந்த ஸ்ட்ரெஸ் எப்படி அவாய்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். ஏன்னா இன்னைக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ டே. இதை பத்தி பேசுறதுக்காக நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு புகழ்பெற்ற டாக்டர் இன்னும் கொஞ்சம் நேரத்துல வர போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெஸ்ல இருந்தா தப்பிக்கிறதா என்ன பண்ணணும்? மெடிடேஷன் பண்ணணும், யோகா பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும். ஆமா, அதனால தான் உடலும் உள்ளமும் பகுதியில இப்ப எடுத்தோடனே ஒரு யோகா காத்துக்கிட்டு இருக்கு, பார்க்கலாம். புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது தும்மி முதிரை என்ற ஒரு அருமையான முதிரை. தும்மல் ஏன் உருவாகிறது, எப்படி உருவாகிறது என்ற ஒரு பயணத்தை நாம் தொடர்ந்தோம் என்றால், நுரையீரலில் ஏற்படக்கூடிய ஒவ்வாமை அல்லது உடம்புக்குள்ளே வந்து ஏதோ ஒன்று காற்று வழியாக உள்ளே நுழைந்து விடுகிறது. அதை வெளியேற்றுவதற்கான ஒரு முயற்சியில் இந்த உடம்பானது தன்னைத்தானே தயார்படுத்தி கொள்ளும் ஒரு சூழ்நிலையே தும்மல் என்று அர்த்தம். அந்த தும்மலானது மிக அதிக வேகத்தில் நமது நுரையீரலில் இருக்கக்கூடிய சளிப்படலத்தில் சிக்கி கொண்டு தடுமாறக்கூடிய அந்த கிருமியை வெளியேற்றுவதற்கான ஒரு உபாயமே இந்த தும்மல் என்ற ஒரு காரணம். அப்படி அந்த தும்மல் அடிக்கடி வந்து கொண்டிருந்தால், சில சமயம் நமக்கு மூக்கில் வந்து அரிப்பு இருந்தாலோ அல்லது மூக்கில் லேசாக அந்த அழுக்குகள் சேர்ந்து காய்ந்து போயிருந்தாலோ நமக்கு வந்து தும்மல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்படி எப்போவாவது ஒரு தடவை தும்மல் வந்துச்சுன்னா பரவாயில்ல, அடிக்கடி தும்மல் வந்து கொண்டே இருக்கிறது என்று வைத்துக்கொண்டால் நமக்கு நிறைய எனர்ஜி லாஸ் என்று சொல்லக்கூடிய சக்தி விரயமாகும், சோர்வு ஏற்படும், ஒரு சைனஸ் என்று சொல்லக்கூடிய பீனிச நோய் வந்தது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும், கண்களில் நீர் கோர்த்து கொள்ளும், வாய்கள் இந்த கடவாய் பகுதி எல்லாமே வலி உண்டாகும். இதிலிருந்தெல்லாம் நம்ம வந்து தவிர்ப்பதற்காக இந்த முதிரையை பயன்படுத்தலாம். இன்னொன்று, நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான வேலை செய்து கொண்டு இருப்போம், அமைதியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும், அந்த இடத்துல தும்மல் உடனடியாக வந்துருச்சு அப்படின்னா சூழ்நிலையே மாறி போகக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இதையெல்லாம் தடுப்பதற்காக இந்த தும்மி முதிரை என்பதை பயன்படுத்தி கொள்ளலாம். தும்மி முதிரை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுடைய கை விரல்களில் மோதிர விரலும் சுண்டு விரலுக்கும் நடுவில் கீழ் பகுதியில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஒரு பள்ளம் இருக்கும், அந்த மேட்டு பகுதியில் கரெக்டாக உங்களுடைய பெருவிரலை அப்படி வைத்து மிதமான அழுத்தம் கொடுக்கணும். 2 கையிலையும் செய்யணும். இந்த முதிரை வைத்து ஒரு 30 வினாடிகளுக்குள்ளாகவே உங்கள் தும்மல் கட்டுப்பாட்டுக்கு வரும். தும்மல் வர தொடங்கும் பொழுது அப்படியே உங்களுக்கு அந்த சென்சேஷன் என்ற உணர்வுகள் தெரிய ஆரம்பிக்கும் போதே இந்த முதிரையை டக்குன்னு இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா உடனடியாக அந்த தும்மல் நிற்கும். தொடர் தும்மல், தொடர் காது வலி அல்லது தொடர் உங்களுக்கு அடிக்கடி அந்த மாதிரி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு 20 நிமிடம் தொடர்ச்சியாக நீங்கள் செய்தால் அதிகமான பலன் இருக்கும். உங்களுடைய கை விரல்களில் மோதிர விரலும் சுண்டு விரலும் இணையும் இடத்தில் அந்த கீழ் பகுதியில் பெருவிரலால் அப்படியே மிதமான ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு துடிப்பை உணருங்கள். 2 கையிலே இந்த முதிரை செய்யுங்க. இந்த மாதிரி செய்யும் பொழுது அமர்ந்து கொண்டு செய்ய வேண்டும், அல்லது நின்று கொண்டு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய காலில் வந்து ஏதாவது ஒரு விரிப்பு இருக்க வேண்டும், அதாவது ஒரு தடுப்பு. வெறும் தரையில் நின்று கொண்டு செய்ய வேண்டாம். ஒரு நாளைக்கு 2-3 முறை கூட செய்யலாம். இந்த முதிரை செய்வதன் மூலமாக என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது? தும்மல் உடனடியாக கட்டுப்படும், காது மூக்கு தொண்டையில் ஏற்படக்கூடிய ஒவ்வாமைகளை சரி செய்யும், வாய்ப்பகுதியில் இந்த கடவாய் பகுதியில் ஏற்படக்கூடிய ஒரு பிடிப்பு, வாய் திறக்க முடியாமல் ஒரு பிடிப்பு இருக்கும், அந்த பிடிப்பு வந்து சரியாகும் போன்ற பலவிதமான அருமையான பலன்கள் நமக்கு கிடைக்குது. இந்த முதிரை செய்வதன் மூலமாக உடனடியாக நாம் பெறப்போகும் பலன்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முகம் மலர்ச்சி ஆகும். அப்படியே ஒரு கண்களில் ஒளி தோன்றும், முகம் மலர்ச்சி ஆகும், பார்த்த உடனே நமக்கு அப்படியே ஒரு தேஜஸ் இருக்கிற மாதிரி தெரியும். இந்த முதிரை செய்து அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும்.
நல்ல ஒரு முத்திரை பார்த்தோம் சொல்லுவேன். இந்த முத்திரைக்குலாம் என்ன ஸ்பெஷலானா, அதான் நான் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன், இந்த 5 விரல்கள் இருக்குல்ல, இதை வச்சு தானே முத்திரை எல்லாம் பண்றோம். அது வந்து அந்த பஞ்ச பூதங்களையும் வந்து அசோசியேட் பண்றதா இந்த 5 விரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கட்டை விரல், இது வந்து அக்னி. அடுத்தது வந்து இந்த ஆள்காட்டி விரல் இருக்குல்ல, அது வந்து வாயுவா. அதுக்கப்புறம் வந்து நடுவிரல் வந்து ஆகாயம். அதுக்கப்புறம் வந்து இந்த மோதிர விரல் வந்து பூமி. அதுக்கப்புறம் இந்த சுண்டு விரல் வந்து நீர். ஓ, இப்ப தெரியுது எதுக்கு இது வந்து நீர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா வந்து நல்ல விஷயங்கள் வந்து சொன்னீங்க. நீங்க இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் சொல்லும் போது தான் எனக்கு ஒண்ணு ஞாபகம் வந்தது. என்னது, நீ எல்லாம் நல்ல விஷயம் சொல்றியாடானா? இல்ல, அது ஒரு புறம் இருந்தாலும் இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஓவரா படிச்சாலே வந்து கொஞ்சம் பிரச்சனை தான். என்னன்னா வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டா வந்து ஐயோ இப்படி ஆகிடுமோ, ஐயோ அப்படி ஆகிடுமோ அப்படின்னு வந்து நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்னன்னா, நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அதுவே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்குமா? ஆமா, கரெக்ட். அதுக்கப்புறம் இந்த காலத்துல வந்து நிறைய பேர் சொல்றாங்க, பிடிச்ச விஷயத்தையே ப்ரொஃபஷன் ஆக்கிக்கிட்டோம்னா ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது அப்படின்னு. ஸோ இதெல்லாம் நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்ண வேண்டிய சில விஷயங்கள். ஒரு பிரேக்குக்கு அப்புறம் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான நல்ல விஷயங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு புதுயுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல. இது இனியவை இன்று. வெல்கம் பேக் புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியாவை இன்று கேட்டுட்டு இருக்கீங்க வித் அஜய் முத்து அண்ட் அஜய் சௌமியா. அடுத்து வந்து பசுமை உணவுகள் பகுதியில் நம்மளுக்கு வந்து ஏற்கனவே தெரியும் இல்லையா, புதுச்சேரி சரவணன் சார் வந்து நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சு காமிப்பாரு, ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸ் வச்சு வந்து செஞ்சு காமிப்பார். அந்த வகையில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து இப்போ வர்றது வந்து நம்ம பரவலாக கேட்டுட்டு வரோம். சுகர் பேஷண்ட் தானே சொல்றீங்க? ஆமா, அதாவது வந்து இந்த டயபெட்டிஸ் வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து இருக்கு. அதாவது சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கு கூட இப்போ வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு ஒரு நேச்சுரலான ரெமெடி, நேச்சுரலான சொல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து பாகற்காய். பாகற்காய் வந்து சாப்பிட்டீங்கன்னா இந்த சக்கரை நோயை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் கூட வந்து பிரிஸ்கிரைப் பண்றாங்க. நிறைய பாவக்காய் வந்து சேர்த்துக்கோங்க உங்க டயட்ல. ஆமா, அதனால வந்து இந்த பிளட் குளுக்கோஸ் லெவல்லாம் ரொம்ப குறையும் அப்படின்ற மாதிரி சயின்டிபிக் எவிடன்சஸும் இருக்கு. சரி, இப்போ எதுக்காக நம்ம பாகற்காயை பத்தி பேசுறோம்? எஸ், ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகற்காய் ஊறுகாய் தான் வந்து இப்ப செய்ய போறாரு புதுச்சேரி சரவணன் சார். ஆஹா, பாத்துலாமே. புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பசுமை உணவுகள் பகுதியில் நம்ம செய்ய போகிறது பாவக்காய் ஊறுகாய். என்ன எப்படி செய்யலாம்னதுக்கு முன்னாடி என்ன தேவைன்னு பார்க்கலாம். பாவக்காய் துருவியது, இஞ்சி துருவியது, எலுமிச்சம்பழச்சாறு, தேவையான அளவு உப்பு. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதை பாவக்காயில் போடணும். துருவிய பாவக்காயை இதில் போட்டுட்டு இதில் பாதி அளவு இஞ்சி போடணும். பாதி அளவு இஞ்சி, தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு போடலாம். எலுமிச்சம்பழச்சாறு, பாவக்காய் ஊறுகாய் தயாராக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பாவக்காய் பச்சை சாப்பிட முடியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஊறுகாய் பண்ணும்போது பாவக்காயோட சுவையே இதில் தெரியாது. ஆனால் பாவக்காயோட முழுமையான சக்தியும் அந்த கசப்பும் நமக்கு வந்து உடம்புல போகும். சுவை தெரியாமையே சுவையை மாற்றி பாவக்காயோட கசப்பையும் இதுவும் உடம்புல போகும். இது ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஊறுகாய். செஞ்சு உடனே சாப்பிட்லாம். உறவினர் வராங்க ஊறுகாய் இல்லைனா இதுமாதிரி செஞ்சு தரலாம். இது ஊறுகாய் என்ன சுவையில் இருக்கோ அதே சுவையோடு இது இருக்கும். பாவக்காயோட கசப்பு கொஞ்சம் கூட தெரியாது. ரொம்ப நல்ல ஊறுகாய். வேறு ஒரு பசுமை உணவோட அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி. ஓகே, நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஒரு இன்ட்ரோ வந்து கொடுத்துருந்தோம், இந்த பாவக்காய் எந்த அளவுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க, ஊறுக்காய் வந்து இல்லாமல் நிறைய பேரால் வந்து சாப்பிடவே முடியாது. ஆனால் அந்த ஊறுக்காயில் வந்து நிறைய கொஞ்சம் கெட்ட விஷயங்கள்லாம் இருக்கு. குறிப்பாக வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களாம் ஊறுக்காய் எடுத்துக்க கூடாது இல்லையா? ஸோ அவங்களுக்கு இது ஒரு நல்ல மாற்று தானே? ஆமாம், கரெக்ட். அதுவும் இந்த பாகற்காயில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டினா அந்த கசப்பு, அந்த டேஸ்ட்டே இருக்காதாம்மா, செம்மையாக இருக்குமா. யா, ஸோ நாமளும் போய் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை இன்று.
வெல்கம் பேக். இது புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனின் இனியவை இன்று வித் முத்து அண்ட் சௌமியா. உழைக்க தெரிஞ்சா மட்டும் போதாது, ஓய்வெடுக்கவும் தெரியணும் அப்படின்ற டயலாக் வந்து அன்பே வா படத்துல புரட்சி தலைவர் சொல்லுவாரு. அடடடா, நம்ம புரட்சி தலைவர்லாம் எழுதிட்டீங்க போல. ஆனா வந்து அது கரெக்டான ஒரு விஷயம் தான் இல்லையா? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நான் ஓடி ஓடி உழைக்கிறேன்ப்பா அப்படின்றாங்க, ஆனா ஒழுங்கா வந்து ஓய்வு எடுக்கிறீங்களா அப்படின்னா வந்து இல்லையே, எங்க டைம் இருக்கு அப்படிங்கிறாங்க இல்லையா? ஆமா, கரெக்ட். ஒரு நாளைக்கு மினிமம் 7 to 8 hours தூங்கணும் அப்படிம்பாங்க. தூங்குறது பிடிச்சிருந்தா என்ன மாதிரி ஒரு 10 மணி நேரம் கூட தூங்கலாம், ஒரு தப்பும் இல்ல. அதுவும் வந்து சரிதான். ஆனா ஓய்வு அப்படின்னா வந்து தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் கிடையாது இல்ல. ஓய்வு அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க்ல இருந்து கொஞ்சம் வந்து நம்ம வெளியில வந்து நம்மளுக்கு பிடிச்ச வேற ஏதாவது ஒரு வேலையை செய்யறது கூட ஓய்வு தானே. ஆமா, கரெக்ட். அதான் நிறைய பேர் சின்ன வயசுல பேசுவோம் ஹாபிஸ் என்னன்னு கேட்பாங்க. ஆக்சுவலா ஹாபினா இதுதான், நம்ம வேலையில எங்க பிஸியா இருக்குமோ அதுல டைவர்ட் ஆகிறதுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் பண்றோம்ன்றது தான் ஹாபி. அது வந்து சும்மா நம்ம சொல்லிக்கிற லிஸ்னிங் டு மியூசிக், வாட்சிங் மூவிஸ் அப்படின்னு வந்து நம்ம சும்மா அந்த ஸ்லாம் புக்ல எழுதுறதுக்காக போட்டுருவாங்க. சோ வந்து ஓய்வு அப்படிங்கிறதுக்கான ஒரு மீனிங்கே நிறைய பேருக்கு தெரியாம இருக்கிறதால இப்ப இரேன்பு சார் என்ன சொல்ல போறாருன்னா ஓய்வுனா என்ன அப்படிங்கறத பத்தி பேச போறாரு. பாத்துலாமே. ஓய்வு அப்படின்னா என்ன அப்படின்னு ஒருத்தர் என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், நமக்கு விருப்பம் போல வாழ்வது தான் ஓய்வு அப்படின்னு. நிறைய பேர் ஓய்வுனா ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறது ஓய்வு இல்லை, அது சோம்பல். நமக்கு விருப்பமானதை செய்வது தான் ஓய்வு. யாரெல்லாம் தனக்கு விருப்பமான பணியை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே ஓய்வாக இருப்பதாகத்தான் பொருள். விருப்பமில்லாத செயலை யார் செய்கிறார்களோ, கட்டாயத்தின் பேரில் ஒன்றை செய்கிறார்களோ, வற்புறுத்தலின் பேரில் ஒன்றை செய்கிறார்களோ, பணத்திற்காக மட்டுமே ஒன்றை செய்கிறார்களோ, புகழுக்காக மட்டுமே ஒன்றை செய்கிறார்களோ அவர்கள் யாருமே ஓய்வாக இல்லை என்பதுதான் பொருள். இப்போது ஒரு ஹாலிடே, அந்த ஹாலிடேக்கு என்ன டெஃபினிஷன்? இன்றைக்கி ஒரு நாள் நாம் நினச்சப்ப எந்திரிக்கலாம், நம்ம நினச்சப்ப சாப்பிட்லாம், நாம் விரும்பும்போது தூங்கலாம், வேண்டியதை படிக்கலாம். வேறு யாரும் நம்முடைய டைமை டிசைட் பண்ண முடியாது, டிக்டேட் பண்ண முடியாது. அதுதான் ஒரு ஹாலிடேக்கான டெஃபினிஷன். அதுதான் ஓய்வு, அதுதான் உண்மையான ஓய்வு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஹாலிடேவிலையும் ஒரு ஸ்கெட்யூல் போட்டுக்கிறோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா சுற்றுலாவுக்கு போவாங்க, அங்கே ஒரு ஸ்கெட்யூல் போடுவாங்க. 5 மணிக்கு எந்திரிக்கணும், 6 மணிக்குள்ளே குளிச்சிடணும், 7 மணிக்கு கிளம்பணும், 8 மணிக்கு அந்த ஃபால்ஸுக்கு போயிடணும், 8:30 மணிக்குள்ளே குளிச்சிடணும், 8:30 மணிக்கு சாப்பிட்றணும். இது மாதிரி அதுக்கு ஒரு டைம் டேபிள் போடுவாங்க. யாரெல்லாம் அந்த மாதிரி ஸ்கெட்யூல் போடுறாங்களோ அவங்க அந்த ஓய்வு நாளை அனுபவிக்கவே முடியாது. ஏனென்றால் ஓய்வு என்பது கட்டாயத்தின் பேரில் வருவதில்லை, எல்லா கட்டாயங்களையும் தளர்த்துகிற போது வருகிறது. என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், ஒரு புத்தகம் யாரும் எழுதியிருக்காங்களாம், எப்படி ஓய்வாக இருப்பது அப்படின்னு. இப்படி எப்படி ஓய்வாக இருப்பதுன்னு யாராவது சொன்னாலே அது ஓய்வாக இருக்க முடியாது. ஏன்னா மற்றவங்க நாம் எப்படி ஓய்வாக இருக்கிறதுன்னு டிசைட் பண்ண முடியாது. ஓய்வை நாம் தான் முடிவு பண்ணோம். நமக்கு தோணுன மாதிரி வாழ்கிறது தான் ஓய்வு. நமக்கு விருப்பமானதெல்லாம் செய்கிறது தான் ஓய்வு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு தோட்டக்காரர் இருக்கார். அந்த தோட்டக்காரர் ஓய்வு தினத்தன்று ஒரு புத்தகம் படித்தார்னா அவருக்கு அது ஓய்வு. ஒரு புத்தகம் எழுதுகிறவர் இருக்கார், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் டிரான்ஸ்லேஷன் ஒரு ஆஃபீஸில் போய் பண்ணி கொடுத்துட்டு வராரு, அதில் தான் அவருக்கு சம்பளமே. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அவர் தோட்ட வேலை செஞ்சார்னா அது அவருக்கு ஓய்வு. தோட்டக்காரருக்கு புத்தகம் படிக்கிறது ஓய்வு, புத்தகம் படிக்கிறவருக்கு தோட்ட வேலை செய்கிறது ஓய்வு. ஏன்னா அவங்களுக்கு விருப்பமானது இது. கட்டாயத்தின் பேரில் வேறொன்றை செய்கிறார்கள், வயிற்றுப்பாட்டுக்காக வேறொன்றை செய்கிறார்கள். சரி, அந்த பணியவே ஏன் ஓய்வாக செய்யக்கூடாது? நம்ம செய்யக்கூடிய பணியையே ஏன் ஓய்வாக செய்யக்கூடாது, ஓய்வை போல செய்யக்கூடாது? இது அடுத்த கட்ட சிந்தனை. என்னைக்கு நாம் செய்யக்கூடிய பணியை ஒரு கஷ்டமாக நினைக்காம, ஒரு பெரிய துயரமாக நினைக்காம அதில் மகிழ்ச்சியை கலந்து செய்கிறோமோ அப்போ அது என்னன்னா அது ஒரு சிரமமாக இல்லாமல் போயிடும். எவ்வளவு நேரம் வேலை செஞ்சாலும் அலுப்பு தட்டாது. சில விஞ்ஞானிகள்லாம் பார்த்திங்கன்னா 18 மணி நேரம் 19 மணி நேரம் பரிசோதனை கூடத்தில் உட்காந்து அப்படியே ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, புதிய புதிய ஃபார்முலாலாம் எழுதிக்கிட்டே இருப்பாங்க.
அவங்களுக்கு டயர்டே ஆகாது. இப்போ நியூட்டன்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வரும், சாப்பிடவே மாட்டார். ஏன்னா அவருக்கு சாப்பாட்டை விட அதிக ஊட்டச்சத்தை தரக்கூடியதாக அந்த எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. அது மாதிரி சில கணித மேதைகள் பார்த்தீங்கன்னா இரவு பகலாக உட்காந்து எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி சில நாடக ஆசிரியர்கள் உட்காந்து எழுதி தள்ளிக்கிட்டே இருப்பாங்க, எந்திரிச்சு கூட போக மாட்டாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா தாமஸ் கார்லைல், அவர் வந்து ஸ்டூவர்ட் மில் அப்படிங்கிற ஒருத்தட்டு கொண்டு போய் தன்னுடைய ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் புத்தகத்தை கொடுத்தாரு. மேனுஸ்கிரிப்டை கொடுக்குறாரு, இதை கொஞ்சம் நீங்கள் பார்த்து கொடுங்க, உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்கள். நம்ம கூட சில நேரங்களில் புத்தகங்கள் எழுதுனா யார்ட்டையாவது கொடுத்து அபிப்பிராயத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். தப்பான அபிப்பிராயத்தை அவர் சொன்னார்னா அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசவே மாட்டோம். நம்ம ஊர்லலாம் வந்து இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் எடிட் பண்ணுறதெல்லாம் அதிகமாக இல்லை. ஆனால் வெஸ்ட்டில் எப்படின்னா யார் எதை எழுதினாலும் வேறு ஒரு பெரிய ஆள்கிட்ட கொடுத்து அதை எடிட் பண்ண சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் டிஎஸ் எலியட் வந்து வேஸ்ட்லேண்டை எழுதி அதை வந்து எஸ்ரா பவுண்டுக்கிட்ட கொடுத்தாரு. அவர் கண்ணா பின்னான்னு கட் பண்ணி அதை 19 பக்கம் ஆக்கினார். அதுக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சது. அந்த மாதிரி ஒரு ஸ்டூவர்ட் மில்லுக்கிட்ட கொண்டு போய் கொடுத்து கொஞ்சம் பார்த்துட்டு கொடுங்க மேனுஸ்கிரிப்டன்னு. அவர் வாங்கி வச்சுட்டு வாக்கிங் போயிருந்தார். ஏதோ ஒரு பழைய பேப்பர் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த சர்வன்ட் மேட் என்ன பண்ணிச்சு, அதை வச்சு டீ தயார் பண்ணிருச்சு. திருப்பி வந்து ஸ்டூவர்ட் மில் பார்த்தா மேனுஸ்கிரிப்டை காணோம். இந்த காலம் மாதிரி ஃபோட்டோ காப்பி எடுக்கிறதுக்கெலாம் அங்கே வழி இல்லை. கைப்பட எழுதுனது, டெஸ்க்டாப் பண்ணதில்லை. ஏற்கனவே இருக்குதா ஹார்ட் காப்பி இருக்குது, சாஃப்ட் காப்பி. இப்போ எங்கே போனாலும் ஹார்டு காப்பி வேணுமா சாஃப்ட் காப்பி வேணுமான்னு கேட்குறாங்க. சில நேரங்களில் சில ரெஸ்டாரண்ட்டில் போனால் கூட காஃபி ஆர்டர் பண்ணோம்னா ஹார்ட் காஃபி வேணுமா சாஃப்ட் காஃபி வேணுமான்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட சாஃப்ட் காப்பி வந்துருச்சு. அவர் என்ன பண்ணார்னா, காணாமல் போன உடனே எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, கையை பிசைஞ்சிக்கிட்டு சொல்கிறாரு கார்லைல்கிட்ட, உங்கள் மேனுஸ்கிரிப்ட் இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்ண முடியும், கோச்சுக்குவா முடியும்? நம்ம ஊராக இருந்தால் சட்டையை பிடிச்சிருப்போம், அதெல்லாம் செய்ய முடியுமா? பேசாமல் வந்துட்டார். சரி முடிஞ்சு போச்சுன்னு ஒரு நாள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ ஒரு ஆள் வந்து ஒரு கட்டடம் கட்டுறான். ஒரு செங்கல்லை வச்சு சிமெண்ட்டை பூசி அது மேலே இன்னொரு கல்லை வச்சு சிமெண்ட்டை பூசி அது மேலே இன்னொரு செங்கல்லை வைக்கிறான். பார்க்குறாரு, இப்படி இவன் ஒரு செங்கல் மேலே இன்னொரு செங்கல் வச்சு கட்டுற மாதிரி தானே நம்ம ஒரு சொல் மேலே இன்னொரு சொல் வச்சு நாம் இந்த ஃப்ரெஞ்சு புரட்சி எழுதணும். அப்போ நாம் ஏன் மறுபடியும் எழுதக்கூடாது அப்படின்ட்டு அன்னைக்கே பேப்பர் எடுத்து உட்காந்து எழுத ஆரம்பித்தார். எல்லாத்தையும் மறந்துட்டு ஏற்கனவே எழுதினதெல்லாம் விட்டுட்டு புதுசாக எழுத ஆரம்பித்தார். அந்த மாதிரி அவர் எழுதி முடித்த போது ஏற்கனவே எழுதுனதை விட பிரமாதமாக இருந்தது புதுசாக எழுதின அந்த ஃப்ரெஞ்சு புரட்சி. இதை நான் எதுக்கு குறிப்பிடுறேன்னா, நாம் செய்யக்கூடிய எதையுமே மகிழ்ச்சியோடு சேர்ந்து செஞ்சோம்னா அது ஓய்வாக போயிடும். இப்போ நம்ம வந்து ஒரு குழந்தைகளுக்காக சமைக்கும்போது ஒரு தாய்க்கு வந்து அது ஒரு பணியாக தோணாது, அது ஒரு சந்தோஷமாக தோணும். வேண்டாதவங்களுக்கு சமைச்சா தான் அது வந்து என்னன்னாக்க ஒரு பெரிய தண்டனையாக இருக்கும். ஆக பணியை கூட ஓய்வாக மாற்றிக்கொள்ள முடியும் எப்போனா அது ஒரு சந்தோஷம் கலந்ததா. ஒரு மீட்டிங் நடத்தும்போது கூட அதில் கொஞ்சம் ஹியூமரஸாக நல்லா பண்ணவங்கள கொஞ்சம் பாராட்டி, சரியாக பண்ணாதவங்கள கூட கொஞ்சம் ஒரு சட்டையர் கலந்து அவங்கள புல்லப் பண்ணி, இது மாதிரி அந்த மீட்டிங்கை நடத்தும்போது அந்த மீட்டிங்கை கூட வரவங்களுக்கு ஒரு என்ஜாயபிளாக இருக்கும். அதுக்கு பதிலாக எல்லாம் உம்மனா மூஞ்சா அப்படியே உட்காந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உரிமிக்கிட்டு பார்த்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் அப்படியே ஃபைலை தூக்கி எறிஞ்சிக்கிட்டு ஒரு மீட்டிங் நடத்தினா அது ஓய்வான மீட்டிங்காக இருக்காது. ஓய்வுங்கிறது வந்து மனநிலை தான். மனநிலை ஓய்வாக இருக்க வேண்டும், ஆனால் உடல் உழைக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஓய்வு. அப்படி இருக்கிற போதுதான் நாம் நம்முடைய ஆக்கப்பூர்வமான சக்தியை எல்லா வழிகளிலும் பயன்படுத்துபவர்களாக இருப்போம். நன்றி, வணக்கம். ஒரு கரெக்டான விஷயம் தான் வந்து சொல்லியிருக்காரு இல்லையா, நமக்கு பிடிச்ச விஷயத்த செய்யறதுதான் வந்து ஓய்வு இல்லையா? ஆமா, கரெக்ட். அதுக்கப்புறம் வந்து அது மட்டும் இல்லாம தூக்கம்ன்றது ஒரு முக்கியமான பகுதி தான். அதுவும் வந்து நல்ல அடிக்குவேட்டான லெவலுக்கு இருக்கணும். அதுவும் வந்து கரெக்ட் தான். ஏன்னா வந்து தூக்கம் வந்து கம்மியானாலே அது மூலமாவே ஸ்ட்ரெஸ் கூட வர வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஞாபகத்துக்கு வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். கரெக்ட். இதை பத்தி பேசுறதுக்காக டாக்டர் வந்து வெளியிலேயே வெயிட் பண்ணிருக்காரு. அவரை வந்து கூட்டு உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் எடுத்துக்க போறோம். புதுயுகம் FM ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று.